தண்ணி இல்ல, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்னு நம்ம திருப்பி இந்த பஞ்சப்பாட்டை தான் பாடிட்டு இருக்க போறோமா? தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீர் மேலாண்மை, அதாவது பசுமை தாயகம் மூலமாக நாங்க ரொம்ப வருஷமா இதற்காக கருத்தரங்கள் போட்டிருக்கிறோம், கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். மருத்துவர் ஐயா தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் காவிரி காப்போம், பாலாறு காப்போம், எத்தனை போராட்டங்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க. எல்லாமே எதுக்கு? விழிப்புணர்வு கூட்டங்கள். எதுக்காகனா நம்ம நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான். தண்ணியை நம்ம ஒரு சொட்டு தண்ணி வர்றது எவ்வளவு கஷ்டம். புதுசாக ஒரு சொட்டு தண்ணியை நம்மளால உருவாக்கவே முடியாது நினைச்சா கூட. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொடை, இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய சொத்து. இந்த சொத்தை நம்ம அப்படியே வீணா கடல்ல கொடுத்துட்டு திருப்பி தண்ணி இல்லைன்னு இருக்கிறோம். அதனாலதான் நீர் மேலாண்மை திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்க. முதல்ல செக் டேம் கட்டணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் மக்களுடைய உயிரும் அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வேளாண்மை, உழவு தொழில் தான் முதல் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு